வணக்கம்மா. இந்த பதிவில் நடிகர் சூரி அவர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். பரோட்டா சூரி, சூரின்னு சொல்லலாம் புரியாது. பரோட்டா சூரி அப்படின்னு சொன்னால் தான் தெரியும். ஏன் அப்படின்னா, இந்த பரோட்டா காமெடியை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். பரோட்டா சூரி கேட்பாரு, "யோ பரோட்டா மட்டும் வச்சுட்டு போகிற, சால்னா யார் ஊற்றுவா, சால்னா கொண்டு வாயா" அப்படின்னு சொல்லுவாங்க. 50 பரோட்டா அட்டன் டயத்தில் அந்த சூரி சாப்பிட்ருப்பாரு. ஸோ அந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நடிகர் சூரி அவர்களுக்கு நிறையா பட வாய்ப்பு கிடச்சிருந்துச்சு. நடிகர் சூரி பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் அவர் மதுரையிலேருந்து சென்னைக்கு ஒரு வேலைக்கு வந்திருக்கிறாருங்க. கூலி தொழிலாளியாக வந்திருக்கிறாரு. ஸோ அதாவது அவங்க ஃபேமிலி ஒரு ஏழ்மையான குடும்பம் தான். ஒரு ஏழ்மையான குடும்பமாக இருந்தாலும் நம்ம ஃபேமிலி பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக மதுரையிலேருந்து சென்னைக்கு வேலைக்கு வர்றாரு. சென்னைக்கு வேலைக்கு அதற்கப்புறமா அவர் நேரடியாக பட வாய்ப்புக்காக வரல. ஸோ பட வாய்ப்பு நமக்கு படத்தில் நடிக்கிறதா இருந்தாலும், ஸோ அந்த இதெல்லாம் நம்ம ஒரு பக்கமாக வச்சுட்டு நம்மளோட ஃபேமிலியை ஃபஸ்ட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாரி கிளீனராக வேலைக்கு பண்ணுறாரு. ஸோ லாரி கிளீனர்னால் லாரி தான் க்ளீன் விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்குது, அங்கே இந்த டிச்சு சாக்கடை கூவம் ஆற்றுல அதை கிளீன் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி வேலையெல்லாம் அவர் பார்த்துருக்கிறாரு. ஸோ ஒரு கட்டத்தில் அவர் சாப்பிடாமலாம் இருந்திருக்கிறாரு. சாப்பிடாம இருந்து ஆடிஷன்லாம் போயிருக்கிறாரு. அங்கே போய் நடிகர் சூரி மயக்கம் போட்டுருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது நலிவறிக்குது. ஸோ இப்படி பல விமர்சனங்கள் ஏளனம், இவ்வளோ பெரிய ஆக்டர் வெற்றிமாறன் அவர்கள் மூலிமா இப்போ விடுதலை படத்தில் நடிச்சிருக்கிறாரு நடிகர் சூரி. அதுக்கப்புறமா அவருக்கு பட வாய்ப்பு அதிகமாக வந்திருக்குதுங்க. ஸோ பட வாய்ப்பு வந்ததுனால இப்போது நடிகர் சூரியை எல்லாருமே கொண்டாடிட்டு வராங்க. நடிகர் சூரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சமீபத்தில் நம்ம வருத்தப்படா வாலிபர் சங்கம், வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன், புஷ்பா 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 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த படத்துலாம் நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் கேடி பில்லா கில்லாடிறாங்க. ஸோ அது மூலயமா அவருக்கு பயங்கரமாக அவர் ஃபேமஸ் ஆனார் அந்த ஒரு காமெடினால். அப்புறம் ஜெய்சிங் ராஜா இப்படி பல படங்களில் நடிச்சிருக்காரு. எப்போ கூட சமீபத்தில் கருடன், வெற்றிமாறன் இயக்கத்தில் கருடன் படம் ரிலீஸ் ஆச்சு. அதில் ஒரு யதார்த்தமான நடிப்பு, மதுரை ஸ்லாங்கு. ஸோ அவருக்கு தத்துரமாக அப்படியே அந்த படத்தில் செட் ஆகிடுச்சுங்க. ஸோ என்னடா அது, இவ்வளோ பெரிய மனுஷன் எப்படிங்க இவ்வளோ திறமையெல்லாம் வச்சுட்டு எப்படி இருந்தார். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலத்தில் இவர் சின்ன சின்ன கேரக்டரில் தான் இவர் நடிகர் சூரி நடிச்சுட்டு வந்தார். இப்போ இந்த ஒரு 200 300 கூலிக்காக தான் வேலைக்கு வந்தார். ஸோ வேலைக்கு சைடு ரோலு, ஸோ அந்த மாதிரிலாம் கூப்பிடுவாங்க. அதில் இவர் நடிச்சுட்டு போவார் சூரி. அதுக்கப்புறமா அவர் பெயிண்ட் அடிக்கிற வேலை, கிடைக்கிற வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தார். கிடைக்கிற வேலையை பண்ணிவிட்டு அதுக்கு மூலிமா அவர் அந்த பட வாய்ப்பு அதையும் ட்ரை பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. ஸோ ட்ரை பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. ஸோ அந்த சைடு ரோல் எல்லாமே பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. அதெல்லாம் கடந்து தாங்க இப்போ நம்ம தலைவன் இந்த விடுதலை படம், ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள்லாம் நடிச்சுட்டு இப்போ வெற்றிமாறன் படத்தில் இப்போ விடுதலை படத்தில் நடிச்சிருக்கிறாருங்க. முதல் ஹீரோவாக நம்ம சூரிய அவர்கள். அது மூலிமா அவருக்கு பயங்கரமாக அவர் ஃபேமஸ் ஆனார். ஸோ இவ்வளோ திறமையெல்லாம் வச்சுட்டு எப்படிங்க இப்படிலாம், அதுதாங்க கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. சில பேருக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடச்சிரும். சில பேருக்கு அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் எஃபோர்ட் போடுறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ தான் அவங்களுக்கு அந்த வெற்றி அப்படியே கிடைக்கும். ஸோ அந்த வெற்றிக்காக அவர் கடினமாக உழைச்சிருக்கிறாரு சூரிய அவர்கள். அது மூலிமா அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் அதிக அளவு வந்திருக்குது. பரோட்டா சூரி இந்த பேர் அவருக்கு எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வெண்ணிலா கபடி குழு, ஸோ 2019 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தில் இந்த சூரிய அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோட்டலில் போய் பரோட்டா சாப்பிடுவார். பரோட்டா சாப்பிட்டுட்டு 50 பரோட்டா சாப்பிட்டீங்கன்னா ஏதோ பந்தயம் கட்டுவாங்க. ஸோ அதில் நான் சூரிய அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 50 பரோட்டாவை சாப்பிட்ருவாரு. ஸோ அப்போ அப்புக்குட்டி போய் ஏதோ கோட்மாடி பண்ணிவிடுவார். "ஏய் நீ போய் எழுதுடா, மறுபடியும் போட்டாலாம் இல்லை, நான் மறுபடியும் 50 பரோட்டா சாப்பிட்றேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காமெடி தாங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. அது மூலிமா தான் நம்ம சூரிய அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா படங்களில் வாய்ப்புகள் வந்துச்சு. அது மூலிமா அவர் ஃபேமஸ் ஆனாருங்க. ஸோ நடிகர் சூரி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கஷ்டங்கள் பட்டிருக்கிறாரு. கஷ்டங்கள் பட்டதுக்கப்புறம் தான் இவர் இந்த அளவுக்கு வந்திருக்கிறாருங்க. ஸோ பயங்கரமாக கஷ்டப்பட்டுருக்கிறாருங்க. கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலனாக தான் இப்போ இந்த சூரிய அவர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கிறாருங்க, பரோட்டா சூரி.
இப்படி சொன்னால் தான் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ இவரை பற்றின உங்கள் கருத்துக்களை வந்து நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். முதல்ல நம்ம வந்து இவரை பற்றி நம்ம வந்து முதல்ல நம்ம திரை விமர்சனத்தை பற்றி பேசியிருக்கோம், ஸ்டோரியை வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நம்ம சேனலை வந்து பார்க்கணும்னு நினச்சி வந்து கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா?